நான்லாம் வந்து தமிழ்லாம் படிக்கல. தமிழ்லாம் வந்து நானா கத்துக்கிட்டது. ஸோ அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன். பட் இப்ப இந்த வன்முறை வந்து காலங்காலமா வந்து நம்ம வந்து தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வேற வேற பேர் வச்சுக்குவோம். திரும்ப திரும்ப சொன்னாலும் இது புரியல. எத்தனை படங்கள் எடுத்தாலும் இன்னும் இந்த எளிய மக்கள் இன்னும் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்ல நிறைய கொலைகள், கொள்ளைகள்லாம் பார்க்குறோம். இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே அந்த மக்களா தான் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வுக்கு என்ன கூப்பிட்டதுக்கு நரனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்றவங்கள விட எனக்கு இந்த புக்கை பற்றி கம்மியாக தான் தெரியும். ஒன்றுமே தெரியாது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புக்கு கொடுத்தாரு, படிங்கன்னு சொன்னார். என்னால் படிக்க முடியல. கண்டிப்பாக நான் படிக்கிறேன். படிக்காமல் வந்ததுக்கு நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். நன்றி. ஸோ சாரி, எனக்கு நிறைய நாள் முன்னாடியே கொடுத்தாரு நரன். ஆனால் நான் புக்கு படிக்கல. ஒரு 10 சாப்டர் தான் படிச்சிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் அந்த அந்த புக்கை பற்றி நான் இப்போ பேசுறதை விட நரனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு இன்டராக்ஷன் பற்றி பேசுறது ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எனக்கு ஆக்சுவலி ரைட்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுத பிடிக்காது. பட் யாராவது நல்லா எழுதும்போது அவங்கள வந்து நான் வந்து ஐ எம் வெரி ஜெலஸ் ஆஃப் தெம். ஸோ அந்த மாதிரி ஐ வென்ட் டு மீட் ராம் அண்ட் தமிழம்மே ராம். அண்ட் ராம் வாஸ் த ஒன் ஹூ செட் தெர் இஸ் திஸ் ஃபேண்டாஸ்டிக் ரைட்டர், அவரை நீங்கள் மீட் பண்ணுங்க, மேபி உங்கள் படத்துக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லுவார். ஸோ ஒரு 1 hour மீட் பண்ணதுல ஹி டோல்ட் மீ சம் ஒரு 10 கதை சொன்னாரு. அந்த 10 கதை ஒவ்வொரு கதையும் நான் சொன்னேன், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தட் ஐ திங்க் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் நரன். இந்த புக்லயும் நான் 10 சாப்டர்ஸ் படிச்சதுல வந்து அந்த உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போற அந்த வேர்ல்ட் பில்டிங், அந்த வேர்ல்ட் பில்டிங் இஸ் சோ சிம்பிள் பட் பவர்ஃபுல். அந்த இமேஜரி இஸ் சோ பவர்ஃபுல். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஒரு லைக் அவரு எனக்கு ஒரு 2 திரைக்கதை எழுதி கொடுத்திருக்காரு. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரஃபிக் சொன்ன மாதிரி there is one ஒரு poetic beauty இருக்கு. even if it is for a film or whatever it is, there is a poetic beauty. ஒரு ஒரு அழகு இருக்கும். அது எனக்கு நரன் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளா இருக்கும். நான்லாம் வந்து தமிழ்லாம் படிக்கல. தமிழ்லாம் வந்து நானா கத்துக்கிட்டது. ஸோ அஃப்கோர்ஸ் பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கேன். பட் என்னன்னா வந்து ஐ ஃபைண்ட் மோஸ்ட் லிட்ரேச்சர் வெரி டிஃபிகல்ட். இட் டேக்ஸ் மீ டைம். எனக்கு அந்த பொறுமை இருக்காது. இங்கிலீஷ் புக்குனா அப்படியே வாசிச்சு முடிச்சிருவேன். பட் தமிழ் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். பட் ஹிஸ் ரைட்டிங் ஐ ஃபைண்ட் இட் ஸோ ஈஸி. இட்ஸ் என்னை வந்து அப்படியே இழுத்துட்டு போகும் உள்ள. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புக்கும் ஐ திங்க் வில் பி ஃபேண்டாஸ்டிக். Thank you for calling me Naran. All the best. நான் ஆரம்பமே ஸ்டக் ஆஃப். கடவுளுக்கு நன்றி. நான் வாழ்க்கையிலே வர்ற ஃபர்ஸ்ட் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்த சம்பிரதாயங்கள், முறைகள், எப்படி யாரை பேர் சொல்லணும் என்னன்றது எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ். என்னன்னா, புக்குனாலே ரொம்ப பயம். புக்கு படிக்கிறவங்க மேல பார்த்தா ரொம்ப, அதை விட ரொம்ப பயம். புக்கு எழுதுறவங்கள பார்த்தா ஓடியே போயிடுவேன். அப்படி இருக்கிறப்போ என் நண்பர் ஜானி வந்து ரைட்டர்கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்னாரு. ஐயா வேணாம் ஐயா, அவங்களாம் அறிவாளிகள், நம்ம வந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொன்னேன். இல்ல இல்ல வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் சொன்னாரு. போன உடனே என்ன தம்பி எப்படி இருக்க, எந்த ஊருன்னாரு. சரி நம்பால் தான் தம்பின்னு ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளும் அண்ணன் ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் நரன் சார் வந்து எனக்கு பழக்கமானாரு. எனக்கு இருந்த அந்த பயத்தை பயங்கரமா வந்து போக்கி என் கூட எல்லா விதமான விஷயங்களையும் பேசி, அதாவது அவர்கிட்ட போனா மட்டும்தான் எல்லாத்தையுமே பேசலாம். என்டர்டெயின்மெண்ட்டா நம்ம ஜாலியா ஆர்ட் அடிக்கிறது, காசிப்ஸ் பேசுறதுல ஆரம்பிச்சு அறிவு சார்ந்த கதைகள், அரசியல் அப்படின்னு எது பேசினாலும் என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா, நம்ம இப்பதானே புதுசா படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஏதாவது படிச்சுட்டு வந்துட்டு பயங்கரமா நம்ம அதை பத்தி பேசிட்டு இருப்போம். அவர் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு ஆமா தம்பின்னு கேட்டுட்டே இருப்பார். ரொம்ப நேரம் கழிச்சு தான் புரியும், ஆல்ரெடி அவர் படிச்சுட்டாரு போல. அதை தெரிஞ்சுட்டு அவர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றப்பே அவர் நிறுத்திருக்கலாம். இல்லடா இல்ல தம்பி இது எனக்கு தெரியும், நான் பேசுறேன் அப்படின்னு அதாவது பேசியிருக்கலாம். ஆனா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அதுல இருந்து ஏதாவது இவன் ஏதாவது புதுசா சொல்றானாங்கிற அந்த அப்சர்வேஷன் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ நரன் சார் வந்து
தான் எனக்கு இந்த எழுத்தாளர்கள் இந்த புத்தகங்களை நிறைய அறிமுகப்படுத்தி இதை படி தம்பி இந்த படங்கள் பாருன்னு சொல்லி கொஞ்சம் அதை படிக்க ஆரம்பிக்கிறேன் சார். அடுத்து வேட்டை நாய்கள் ஒரு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தோம். ஒரு படம் ஃப்ளாப், அதுக்கப்புறம் ஒரு படம் வெப் சீரிஸ் எடுத்தோம், அது ஹிட். அதுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. கதையும் நமக்கு எழுத தெரியாது உடனே சீக்கிரமா. ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்தது, நிறைய வெப் சீரிஸ் பண்ணலாம், படம் பண்ணலான்னு. ஸோ வெப் சீரிஸே பண்ண வேணாம், அடுத்து ஒரு படம் மட்டும் தான் வெப் சீரிஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ இந்த புக்கை கொடுத்து இல்லை இன்னொரு வெப் சீரிஸ் பண்ணலான்னு சொல்ல வச்சுட்டாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டிக்ளேர் பண்ணிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் அவர் கதை சொல்றப்போ இந்த கதையை எழுதுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாரு, தம்பி இந்த மாதிரி தூத்துக்குடி பெரிய படம் வந்து சின்ன படம் தானே, ஒண்ணுமே புரியல எனக்கு, விடுங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா திருச்சி, எனக்கு இந்த கடல் வந்து எப்பயாவது பீச்சுக்கு போனா சுண்டல் வாங்கி சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் எனக்கு பீச் பழக்கம். இல்லை ஏதாவது மீன் கடையில் போய் மீன் சாப்பிடுவோன்ட்டு தான். ஸோ இந்த ஏரியா எனக்கு புதுசு. ஸோ அதனால இந்த அந்த அந்த ஜியாகிரபி எனக்கு ரொம்ப புதுசு. பட் வன்முறைன்னு பார்த்தா அது அண்ணன் சொன்ன மாதிரி வன்முறை கதைகளை வந்து நம்ம மனசு எப்பயுமே இயங்கிட்டே இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நான் பெருசா நம்புறது என்னன்னா, இந்த உலகத்திலே மிகப்பெரிய வன்முறையான விஷயம் தான் நம்மளோட மனசு தான். ஏன்னா அதனால மட்டும்தான் புல்லட்டை விட வேகமா ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சா நம்ம மனசுக்குள்ள கொன்றுவோம், ஒருத்தனை குத்த நினைச்சா மனசுக்குள்ள குத்திடுவோம். ஸோ இந்த பாவம், இந்த காம உணர்ச்சியும் பழிவாங்குற உணர்ச்சியும் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அது எந்த பீக்குக்கு வேணாலும் போகும். அப்படிங்கிறப்ப இந்த வன்முறை வந்து காலங்காலமா வந்து நம்ம வந்து தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வேற வேற பேர் வச்சுக்குவோம். வீரம்னு வச்சுக்கிட்டோம், போருக்கு போறோம், வீரம் கொண்டுட்டோம், அதை செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் பழி வாங்குறது அப்படின்னு வேற வேற பேர், இப்ப பேட்ரியட்டிசம், நிறைய பேர்களை சொல்லி இந்த வன்முறைகளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்த்துக்கிட்டே இருந்தோம். அப்படி அந்த வன்முறைகளால அதிகமா பாதிக்கப்படுறது இந்த எளிய மக்கள் தான் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியா சின்ன சின்ன டயலாக்ஸ்ல வந்து இந்த கதைக்குள்ளார நிறைய ஒளிச்சு வச்சிருந்தாரு. அது ஒரு ஏழை பெண் வந்து கணவனை இழந்த விதவை பெண் வந்து தன்னுடைய காம தேவைகளுக்காக இன்னொருத்தோட பழகுறா. அப்போ அவனை கொன்னுடுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அந்த பொண்ணை அடிக்கிறா. என்ன சொல்லி அடிக்கிறான்னா, உன் புருஷத்தனா நீயும் சாக வேண்டியதானடி, எதுக்கடி வந்து உயிரோட இருக்க, எதுக்கடி நம்ம ரவுடி பல்கள் கூட நான் பழக்கம் வச்சிருக்க அப்படின்னு. ஸோ இழந்தது யாரு அப்படின்னா அந்த பெண் தான். அது என்ன உறவா இருக்கட்டும், என்ன இதா இருக்கட்டும், இந்த வன்முறையினால பாதிக்கப்படுற எளிய எல்லா மக்களையும் திரும்ப திரும்ப சொன்னாலும் இது புரியல. எத்தனை படங்கள் எடுத்தாலும் இன்னும் இந்த எளிய மக்கள் இன்னும் டெய்லி வந்து நியூஸ் பேப்பர்ல நிறைய கொள்ளைகள் எல்லாம் பாக்குறோம். இதுல பாதிக்கப்படுறது எல்லாமே அந்த மக்களா தான் இருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப 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 பயங்கரமா எனக்கு இம்பாக்டா இருந்தது. அந்த மாதிரியான சின்ன சின்ன வசனங்கள்ல வந்து அவர் வந்து எல்லா இடத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமா வந்து அது எல்லாத்தையுமே கடந்து போயிடுறாரு. ஒருத்தனை கொன்றுவாங்க, அவன் ஒய்ஃபும் அவன் குழந்தையும் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு சீனா அது இருக்கிறப்போ என்ன டைலாக் பேசுவான்னா, அவ போய் புருஷனை கொண்டவன் யாருன்னு கேட்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, என் புருஷன் போட்டோ இல்ல, நீங்க ஏதாவது அக்யூஸ்ட பிடிக்கிறப்ப போட்டோ எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, நான் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கணும்னு சொல்லி ஒரு சீன் எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அவர் வந்து என்னடா இவர் என்னென்னமோ ஒண்ணு பண்றாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருந்தது. ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் விகடன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்புவாரு. 4 நாள் நான் ஒவ்வொன்றா அனுப்பிச்சிருந்தாரு. தம்பி எப்படி இருக்குன்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு என்னாலே தாங்க முடியல, திரும்ப 4 நாளா அனுப்புங்க அப்படின்னா அப்புறம் 4 நாளா அனுப்ப ஆரம்பிச்சாரு. அப்புறம் அப்படியே படிச்சு பாதியிலேயே அப்புறம் இன்னொருத்தட்ட கதையை கொடுத்துட்டேன்னாரு. போங்க சார், நான் உங்களோட படிக்க மாட்டேன், நிப்பாட்டிட்டேன். ஸோ என்னன்னா அவருடைய எல்லா கதைகளும் எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா, ஒரு பக்கம் ஹாட் ஸ்டார்ல வேலை பார்க்குறாரு, எப்ப பார்த்தாலும் அந்த டீ கடை நின்று யாராவது ஒரு உதவி இயக்குநர்கள்ட்ட பேசிட்டு இருப்பாரு, கதை பேசிட்டு இருப்பாரு. நிறைய கதைகள் பேசுறாரு. எங்கிட்ட போனாலும் நரன் சார் பேரை சொல்லுவான். நான் போய் ஒரு ரைட்டர், ஆமா தெரியும் சொல்லு அப்படின்னு. நெட்ஃபிளிக்ஸ்ல போய் நரன்னா ஆமா தெரியும், ஹாட்ஸ்டார்ல நரன்னா, எங்கிட்ட போனாலும் நரன் சார் பேச்சு. நான் சொன்னேன், சார் நீங்க எனக்கு ஒண்ணு எழுதி கொடுங்க, அப்புறமே எல்லாத்துக்கும். எனக்கு இவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்லையும் வந்து எப்படி இந்த மனுஷன் எழுதுறாரு, எப்படி யோசிக்கிறாரு. திடீர்னு சண்டே அன்னைக்கு காலைல 9 மணிக்கு ஆபீஸ் பக்கம் வந்துட்டு போன் அடிப்பாரு, தம்பி எங்க இருக்க அப்படி. இங்க தானே. எங்க சார் போயிட்டு வரீங்க? அப்படியே ஒரு பைக் ரைடு போயிட்டு வரேன் மகாபலிபுரம் வரைக்கும். யாரையா நீ, என்னையா சம்மதமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கு, ஏதோ ஜூனியர்களை திட்டிட்டு இருக்காங்களா, என்ன எபிசோடு கொடுக்கலன்ட்டு. பிரதீப் சார்
வெப் சீரிஸ் ஒழுங்கா முடிக்கலன்னு கேட்டுட்டு இருக்காரு. பைக் ரைடு போயிருக்கு. எனக்கு அந்த அந்த டிராவல்ல அவர் யோசிக்கிறதுதான் போல. இப்படி அப்புறம் தான் யோசிச்சேன். இனிமே அவர் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்து டிராவலா போங்க சார். ஏதாவது நிறைய எழுதி கொடுங்க, நாங்க படமா எடுக்கிறோம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு கண்ணாடிக்குள்ள ஒளிஞ்சிருக்க நிறைய கதைகள் இனிமே நிறைய வரும்னு நினைக்கிறேன். இந்த கதையை பத்தி நிறைய பேசணும்னு ஆசை. குறிப்பெல்லாம் எடுக்கல, எடுத்தா நானும் மறந்து வச்சிருந்தேன் அண்ணன் மாதிரி. அதனால எடுக்காமலே வந்துட்டேன். சரி போவோம், ஏதாவது ஒன்று பேசுவோம். எனக்கு என்னன்னா நான் அவர் என்ன கேட்டார்னா, தம்பி இந்த மாதிரி புக் ரிலீஸ் வரியா? வரேன் சார் அப்படின்னு. ஏன்னா அவர் கூப்பிட்டா வந்தான் அவனு வேற வழியில. வரேன் சார் அப்படின்னு. தம்பி ஒரு 2 வார்த்தை பேசலாம் இங்க கூப்பிடுறப்ப சிறப்புரைனாங்க. சிறப்புரையா? ஐயோ என்ன பேசுறதுன்னு தெரியலையேன்னு உட்கார்ந்தேன். ஸோ கதையை பத்தியும் புக்கை பத்தியும் நிறைய பேசக்கூடாது. ஏன்னா எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய வேலை ஓடிடிலே ஒர்க் பண்றவங்களே வந்து அதுல வேற என் பேரை வேற போட்டிருக்காரு. எதுக்கு போட்டாருன்னு தெரியல. படிச்சு நல்லா இருக்கும் சார். எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க எப்படி இருக்குன்னு. எல்லாருமே அந்த ஹைப் இருக்கு. ஸோ வெப் சீரிஸ்ங்கிறப்போ எல்லாருமே அந்த ஹூக் பாயிண்ட் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்றப்போ ஒவ்வொரு எபிசோட்லயுமே அவர் எழுதுறதுலயே ஒவ்வொரு சீன்கள்லயுமே வந்து இவ்வளோ ஹூக் வச்சு இதை இயல்பா எழுதினாரா இல்ல வந்து எப்படி இது இவரால் எழுத முடிஞ்சதுங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு. ஏன்னா கதைகள் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் தீர்மானிக்க நினைச்சிருந்தேன். பட் இது அவர் வந்து என்கிட்ட வேற கதைகள் சொல்லுவாரு. அந்த கதைகள்லாம் திடீர்னு பார்த்தா இந்த கதைக்குள்ளார வந்திருக்கும். எப்படி இதை இதுக்குள்ளார கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாரு. ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரோட டிராவல் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய கதைகள் எங்களுக்கு கொடுக்கணும். நன்றி.